திருநெல்வேலி சந்தியில் இருந்து ரசிகா அவர்கள் லண்டன்லேருந்து வந்து நின்றுதான் இன்றைய நாளில் ஏற்பாடு செய்து ஒழுங்குபடுத்தி ஒரு போட்டிக்கு கலந்து கொள்றதுக்கான அவசியம் எனக்கு இல்லைன்னா அவர் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. பொற்பதி சேன சமூகத்தால் அவள் விட்டு கொடுக்கல அதங்கட பிள்ளைன்றதுக்கான. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணத்திலையும் குறிப்பாக கொக்குவில் பகுதியில் நிற்கிறேன். ஒரு மேலே ஒரு இடத்துல நிற்கிறேன். ஒரு திருமண மண்டபத்தில் நிற்கிறேன். கயன் திருமண மண்டபம்னு சொல்லக்கூடிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அண்மைய நாட்களில் வந்து சக்தி தொலைக்காட்சி இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் சக்தி, அந்த சக்தி தொலைக்காட்சியில் வந்து இசை நிகழ்ச்சி, அதாவது வந்து பாடகர்களுக்கான போட்டி சக்தி கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு போட்டி நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருந்தது. இரண்டாவது சீசன், இரண்டாவது தடவையாக அந்த போட்டியில் வந்து யாழ்ப்பாணத்தை கொக்குவிலை சேர்ந்திருக்கக்கூடிய தக்சிகா வந்து முதலிடம் பெற்று வெற்றி பெற்றிருந்த செய்தி வந்து பலரும் அறிந்திருப்பீர்கள். அவவுக்கான ஒரு வாழ்த்து. எப்போதும் தமிழர் என்ற ரீதியில் வந்து அந்த வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கான ஒரு கௌரவிப்பும் வாழ்த்தும் வந்து இன்றைய நாளில் ஏற்பாடு செய்து ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சியை தான் பார்க்க போகிறோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பேரணியாக ஒரு வாகன பேரணியாக யாழ் நகர பகுதியில் வலம் வந்து அதனைத் தொடர்ந்து இங்கே கொக்குவில்லே நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த கொக்குவிலுக்கு செல்ல இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள், வாகன பேரணியாக அந்த எங்களுடைய வெற்றி பெற்ற தசிகா உட்பட குழுவினர் அந்த வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். யாழ் நகர பகுதிக்கு சென்று அங்கே வலம் வந்து அப்படியாக நல்லூர் கோயிலுக்கு வந்து கோயிலில் இருந்து அங்கே இருந்து திருநெல்வேலிக்கு சென்று திருநெல்வேலி சந்தையினூடாக கொக்குவில்லே இருக்கக்கூடிய திருமண மண்டபம் ஒன்றில் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அந்த இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் பார்க்கலாம், ஒரு வாகனத்தில் வந்து முன்னாலே தஷிகாவினுடைய படம் பொறைக்கப்பட்டு அந்த கேடயத்துடன் நிற்கக்கூடிய மாதிரி, அதாவது வெற்றி பெற்ற வெற்றி கிண்ணத்துடன் நிற்கக்கூடிய அந்த படம் அந்த இடத்துல பெரிய அளவிலே போடப்பட்டு யாழ் நகரத்தினுள்ளே ஆஸ்பத்திரி வீதியில் வந்து இந்த பவனி வந்து இப்பொழுது போய்கொண்டிருக்கு. அப்படியாக தொடர்ந்து நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்துக்கு முன்னாலே அந்த வாகன பவனி அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாகனத்திலிருந்து வெளியாலே தற்போது தென்படக்கூடிய அளவுக்கு தஷிகா அந்த தான் பெற்றுக்கொண்டு அந்த கேடயத்தை வந்து இந்த ஊர் மக்களுக்கும் சமர்ப்பிக்கும் முகமாக காண்பித்து கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சி நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய மூன்றல் பகுதியிலிருந்து இப்பொழுது போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படியே இந்த பக்கத்தால் போய் கள்ளியங்காட்டு சந்தைக்கு போய் அங்கே இருந்து திண்ணவேலி சந்தைக்கு வந்து அதில் இருந்து கொக்குவில் இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்துக்கு வர போயிடும். நீங்கள் பார்க்கக்கூடியது திண்ணவேலி சந்தி. அங்கே நல்லூர்லேருந்து வெளிக்கிட்டாவே இப்போ இந்த வீதியால் தான் மறுவினோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவை எதிர்பார்த்த வண்ணம் இதில் சில நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்குறீங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயமே இதில் எல்லாரும் இந்த சக்தி டிவியில் எங்களுடைய கொக்குவில் கிராமத்திலேருந்து தர்ஷினி என்ற ஒரு பிள்ளை அந்த சக்தி 2 அந்த மியூசிக் சக்தி கிரவுண்ட் மியூசிக் ப்ரோக்ராமில் பங்கு பெற்றி வெற்றி ஈட்டியது. அவரை கௌரவிக்கும் முகமாக கொக்குவில் பொற்பதி சேன சமூகத்தால் முன்னெடுக்கப்படுகிற அந்த கௌரவிப்பு நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த கௌரவிப்பு இப்போ பிள்ளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் கொண்டு போய் இப்போ அழைத்து கொண்டு கஜன் மண்டபத்தில் அவருக்குரிய பாராட்டு நிகழ்வு நடைபெற உள்ளது. சரி, ஓகே, நன்றி. ஓகே. அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கலாம் திண்ணவேலி சந்தையில் அந்த பேரணியாக குறிப்பாக சக்தி ஊடகமும் இந்த இடத்துல வந்து ஒளிப்பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு வந்து அவர்களும் வந்து காண்பிக்கும் முகமாக வந்து பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் ஒளிப்பதிவு செய்து தங்களுடைய ஊடகங்களிலும் இந்த செய்தியை இப்படி நிகழ்வு இடம்பெறுகின்றது என்பதையும் வந்து தெரிவிக்க இருக்கிறார்கள். அப்படியாக கௌரவிப்பு வந்து குறிப்பாக கொக்குவில் பொற்பதி சனசமூக நிலையத்தினருடைய ஏற்பாட்டில் தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இப்பொழுது இங்கே மிகவும் அருகிலே வந்திருக்கிறார்கள். ஆரம்பமாகின்றது. உண்மையாகவே எம்மவர்களை நாங்கள் தான் வளர்த்துடணும். அவர்கள் இது பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது பார்த்திங்கன்னா ஒரு இலகுவான வெற்றியில் நாடளாவிய ரீதியில் வந்து முதலாம் இடம் இந்த பிள்ளை எடுத்திருக்கிற அண்டைகளில் இங்கே இருக்கக்கூடிய இல்லாட்டி இந்த இவோட போட்டியிட்டு இருப்பார்கள். கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரமான போட்டியாளர்கள் பாடகர்கள் வந்து இந்த பிள்ளையுடன் இணைந்து போட்டியிட்டிருப்பார்கள். அந்த அவர்களுடைய அனைவருடையும் தாண்டி
இந்த ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல இந்த பிள்ளை வந்திருக்கு என்றைகள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அங்கே கௌரவிப்புகளிடம் பெற்றுக்கொண்டிருக்கு. ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விருப்பம் அந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைய இந்த நிகழ்வும் அவர்களுடைய பெற்றார்கள் உட்பட குடும்பத்தினர் எல்லாருமே மகிழ்ச்சியில் இந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கக்கூடியமாக இருந்தது. ஊர் சார்ந்தவர்கள், மக்கள், நலமிரும்பிகள் எல்லாருமே ஒரு கௌரவிப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னரும் எங்களுடைய நம்மவர்கள் நிறைந்தவர்கள் தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் அந்த அங்கே இருக்கக்கூடிய மேடைகளில் கூட பல வெற்றிகளை பெற்று இங்கே வந்திருக்கிறார்கள். ஏற்பாட்டில் வெற்றி நாயகி தசிகாவுக்கான பாராட்டும் விழா, மதிப்பளிக்கும் விழா கஜன் திருமண மண்டபத்திலே தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த ஆரம்ப நிகழ்வுக்கு முன்னோடியாக திருநெல்வேலி சந்தியில் இருந்து தசிகா அவர்கள் பூரண மரியாதையுடனும் தமிழர்களின் பண்பாட்டு பாரம்பரிய இசை விருந்துகளுடன் அழைத்து வருகின்ற நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அப்படியாக இப்பொழுது இங்கே கொக்குவில் இருக்கக்கூடிய கயன் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்படியாக அந்த இடத்துக்கு இப்பொழுது இங்கே வந்து விட்டாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மருங்கு அங்கே இருக்கக்கூடிய திருமண மண்டபம் நிகழ்வுகள் அங்கே இடம்பெறப் போகின்றது. தொடர்ந்து நாங்கள் இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன ஒரு சந்தோஷமான நிகழ்வு? மிகவும் சந்தோஷம். இந்த சூப்பர் சிங்கரெல்லாம் பார்க்குறாக்கள் ஒழுங்காக லண்டன்லேருந்து வந்து நின்று தான் இந்த படவம் போட்டான். இப்படி பொற்பத்தி அவரை கௌரவப்படுத்துறேன்ட்டு எங்கட ஒரு ஆளுண்டு பொற்பைன்ற உடனே இதில் விளையாடி தெரிஞ்சாக்கள் நாங்கள் அவள் விட்டு கொடுக்கலாத எங்கட பிள்ளைன்றதுக்காண்டி ஓடி வாரோம். நீங்கள் இங்கே தான் இப்போ இதுக்காக வந்திருந்துக்கு நிற்கிறேன். நான் இப்போ லண்டன்லேருந்து இதுக்காக வந்திருக்கீங்க? இதுக்காக இல்லை, வேறு விஷயத்துக்கு வந்திருந்தேன். இந்த பள்ளிக்கூட அலுவலுக்காக இதை பார்த்த உடனே இதுக்கு வந்து சமூக அளிக்கணும் கட்டாயம்ட்டு வெளிக்கிட்டு வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றியை? மிக சந்தோஷமாக இருக்குது. இப்படி என்ன கனவுள்ளியால் வெல்லணும், கிட்ட நாட்டின் பெருமையாக இப்படின்னா வெளியாக கொண்டு வரணும். இப்படிப்பட்ட கனவேர் இருக்கணும். அங்கே இன்னொரு பிள்ளையும் சூப்பர் சிங்கரை பாடிக்கொண்டிருக்குது. ஆமாம், நம்ம 2 வந்துட்டு ஆல்ரெடி. அப்போ நாங்கள் எங்கட நாட்டின் முன்னேற்றத்துக்கு இது மிக உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஓகேண்ணா, நன்றி. பாவம் என்ன நிகழ்வு இடம்பெறுது. அப்படியாக மேடை நிகழ்வுகள் இங்கே தான் இடம்பெற போகணும். இந்த திருமண மண்டபத்தினுள்ளே அழகாக இருக்கக்கூடிய இந்த திருமண மண்டபத்தில் மேடை நிகழ்வு இடம்பெற இருக்குது. வணக்கம். சொல்லுங்கள், இன்றைக்கு உங்களுடைய நண்பியரால் ஒரு வெற்றியை பெற்று இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா, எப்படி பார்க்குறீங்க? தசியா ஃப்ரெண்ட் தான். அவள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாள். இந்த இடத்துக்கு வந்தது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அவள் வந்தது அதோட ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அவளும் ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுறாள் இந்த விஷயத்துக்கு. இன்னும் நிறைய அவள் முயற்சி செய்யணும். அவள் மேலும் மேலும் பெருசாக வர்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்களும் அவளுக்கு இருக்குது. எப்படி வாழ்த்துக்கள் நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்க? அவளுக்கு ஓட்ஸ் நாங்கள் பண்ணினோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் எல்லாருமே ஓட் பண்ண சொல்லி அவளுக்கு நிறைய இதை செஞ்சினாங்க. நாங்களும் எங்களோட சைட்டால் நிறைய சப்போர்ட் அவளுக்கு கொடுத்துருக்குறோம் நிறையவே. தேங்க்யூ. நன்றி. நன்றி. எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டேஜில் நின்றப்போ இருந்த எக்ஸைட்மெண்ட்டை விட இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணா. ரொம்ப நல்லாவே வரவேற்றிருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த காம்படிஷனில் வந்து நீங்கள் டைட்டில் வின் பண்ணுவீங்களான்னு எதிர்பார்த்தீங்களா? நான் முதல் ரவுண்ட்ல இருந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே கலந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அதை முகம் கொடுத்தீங்க? என்ன பாடல்களை செலக்ட் பண்ணிருக்கீங்க?
முதல் ரவுண்டில் இருந்து முதல் ஆடிஷனில் வந்து மலர்களை சாங் பாடினேன், மலர்கள் மெலடி சாங் வந்து. அப்புறம் அடுத்தடுத்தது ஃபோக் சாங் ஒன்று, இஞ்சி இடுப்பழகிய ஒரு சாங். அதுக்கப்புறம் ஒரு குரூப் ரவுண்ட் நடந்துச்சு, அதில் ஒரு 3 பேர் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். பிறகு ஒரு வெஸ்டர்ன் சாங் புயலே புயலேருந்து. அதுக்கு பிறகு குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லேருந்து நான் ஒரு கிளாசிக்கல் ஜானர் எடுத்து பாடிட்டு வந்தேன். ஃபைனல்ஸில் ராரா சாங் பாடித்தான் டைட்டில் வின்னராக வின் பண்ணேன். நீங்கள் வந்து அந்த ஃபைனல் ரவுண்டில் வந்து உங்களுக்கு வின் பண்ணுவீங்கன்னு டிஃப்ரெண்ட் இருந்தது, இல்லை சின்ன பயம் இருந்தது? சின்ன டென்ஷன் எப்பவுமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும்னா. செகண்ட் தேர்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணல, அப்போ ரொம்பவே டென்ஷனில் தான் இருந்தேன். அடுத்த கட்டம் என்ன மாதிரி நிகழ்ச்சிகள்? இப்போ நான் இன்னும் படிக்கவும் போகிறேன், ஸ்டடீஸும் போகுது. அது மாதிரி என்னோட பேஷனான மியூசிக்கையும் தொடர்ச்சியாக சேர்த்துட்டே இருக்க போகிறேன். மியூசிக் மேடையில் நிறைய மேடைகளில் பாடுவேன். அது மாதிரி ஓனா மியூசிக்ஸ் நிறைய ஆல்பம் செய்வேன். அப்படி நீங்களும் சென்னையில் சென்று தமிழ் அடுத்தது சூப்பர் சிங்கர் போட்டிகளில் வேறு வேறு நாடுகளில் கலந்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா? சக்தி கிரவுண்ட்ன்றதே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தானே. இப்போ உலகளாவிய ரீதியிலாவே நடத்தியிருக்கணும் இந்த போட்டி. வெளி நாடுகள்லேருந்தும் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அப்படி பார்க்க இது ஒரு மிகப்பெரிய போட்டி தான். ஸோ இதில் நான் ஒரு ஃபேம் எடுத்துட்டேன்றாலே இது ஓகே எனக்கு. இனி நான் இன்னொரு போட்டிக்கு கலந்து கொள்றதுக்கான அவசியம் எனக்கு இல்லைன்னா. வாய்ப்புகள் குறைவு. ஆனால் வெளி நாடுகளில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், ப்ரோக்ராம் செய்வேன், பாட்டுகள் பாடுவேன். சக்தி கிரவுண்ட்ன்றதே ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தானேண்ணா. நீங்கள் ஒரு சிங்கர்ன்ற ரீதியில் வந்து எங்களுக்காண்டி ஒரு பாட்டு வந்து படிப்பீங்களா? பிடிச்ச பாட்டு இது என்ன கனவா? அதுவா? இளையராஜா கொப்ரேட் பண்ணுறது பிடிச்ச பாட்டு, பிடிச்ச பாட்டு. மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒழிந்து கொள்ளவா, மார்பில் ஒழிந்து கொண்ட மரம் நம்பு வரும் கூந்தலில் ஒழிந்து கொள்ள வரவா, என் கூந்த தேவன் தூங்கும் பள்ளியது ஆகிறையா, மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா, நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதீரதி, உன் பேரை சொன்னால் போதும் இன்று வழிவிடும் காதல் நதியே, என் சுவாசம் உன் மூச்சில் உன் வார்த்தை என் பேச்சில் 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வீவா, மலர்களே மலர்களே இது என்ன கனவா. நன்றி அம்மா. மென்மேலும் நீங்கள் இன்னொரு கேள்வி வந்து உங்களை மாதிரி இருக்கிற சின்ன ஆக்களுக்கு தானே இந்த வளர்ந்து வராங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மியூசிக்ன்றது சிலருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு கொடை. நீங்கள் அதை வடிவாக யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்படி இப்போ சக்தி கிரவுண்ட்ன்றதும் இப்போ அடுத்தது வந்து டீம்ஸுக்கு வந்து புதிய ரவுண்டு உருவாக்க போகிறாங்க. ஸோ அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மியூசிக்கை வந்து எங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். ஸோ எல்லாருமே கட்டாயம் அதை யூஸ் பண்ணி முன்னால் வரும். நன்றி. தொடர்ச்சியாக திரைப்பட பாடல்களும் பாடணும், எங்களுடைய மண் வாசனை நிறைந்த பாடல்களும் பாடணும். மண்ணுணர்வுகள் எல்லாம் தெரியும் தான். நிச்சயமாக அது மாதிரி நல்ல பாடல்கள் பட்டு வெற்றி பெற்று இன்னும் நிறைய உச்சத்துக்கு போகணும் என்று நாங்கள் வாழ்த்துக்கிறோம். வெற்றி பெற்று தனக்கும் ஊருக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய எங்களுடைய இந்த தர்ஷிகா அவர்களுக்கு நாங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை, மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. நீங்கள் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.